நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஆன்மீக கிரீன் டீ சேனலின் அன்பு வணக்கங்கள். நம்ம எங்கே வந்திருக்கணும்னா தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம். வசிஷ்ட நதிக்கரையிலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. நதிக்கு கீழே ஓடுது, அப்படியே இது உள்ளே போனீங்கன்னா கோயில் தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயம். இப்போ நம்ம வந்திருக்கிறது என்னென்னா தாந்தோன்றீஸ்வரர் கோயில் பார்த்துட்டு தாந்தோன்றீஸ்வரருக்கு முன் தோன்றிய தீர்த்தகிரீஸ்வரர் பழமையான கோயில் பற்றி அங்குள்ள சிவனடியார்கிட்ட இந்த கோயில் பற்றி அதோட வரலாறு அதோட சிறப்பெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வா நண்பர்களே சப்ஸ்கிரைப் நண்பர்களே. தாந்தோன்றீஸ்வரர் கோயிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம தீர்த்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கோம். சுவாமி பேர் தீர்த்தகிரீஸ்வரர். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பழமையான ஆலயம். நம்ம தாந்தோன்றீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயில். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா தாந்தோன்றீஸ்வரர் கோயிலோட பழமையான கோயில். அது ஒரு முன்காலத்தில் எப்படின்னா வசிஷ்ட மகரிஷி இங்கே தான் தங்கி வழிபாடு பண்ணியிருக்காரு. இங்கே தங்கி வழிபாடு பண்ணிட்டு தாந்தோன்றீஸ்வரர் கோயிலில் ஒரு மரம் இருக்கும், தலை விருட்சம். என்னன்னா மாப்பழா இழுப்பவங்கன்னு சேர்ந்தது. அதில் வந்து 3 விதமான கதிகள் வரும். தவம் பண்ணிட்டு அந்த மரத்தில் வந்து கனி வந்து 12 ஆண்டுகள் ஒருக்கா வரும்னு சொல்லுவாங்க. அந்த கனியை சாப்பிடுவார். இது வழக்கமாக இருந்தது. அவருடைய சிஷ்யர்கள் ஒருத்தர் அப்போ இங்கே இருந்தப்போ அவர் கூட சிஷியராக இருந்தவர் இந்த வசிஷ்ட மகரிஷி அந்த பழம் வந்து கனிஞ்சதை ஞானத்தை தெரிஞ்சுக்கிறார். அவர் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி இந்த சிஷியை என்ன பண்ணுறாரு, இந்த கனி தான் குரு சாப்பிட்றாரு, பறித்து சாப்பிட்டா இப்படின்னு நினச்சி அதை பறிக்க தான் நினச்சிட்டாரு. இது ஞானத்தில் உணர்ந்த அவர், நீ குருவுக்கு துரோகம் செய்கிற, குரு பேச்சை மதிக்காமல் நடந்துட்டு, அதனால் இந்த கலியுகத்தில் நீ கோதுமை மலையில் கல்லாய் கடவான்னு சொல்லி சமைச்சதாகவும் சொல்லுவாங்க. அதனால் அவர் வந்து அங்கே அவரோட சிஷ்யர் ஒருத்தர் கோதுமை மலையில் பாறையாக பெண்கள்லாம் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வசிஷ்ட நதி, இந்த நதி இங்கே தான். இந்த நதி பேர் என்னன்னா வசிஷ்ட நதி. வசிஷ்ட நதி ஏன் வசிஷ்ட நதி அப்படின்னு பேர் வர்றது காரணம் என்னன்னா, வசிஷ்ட மகரிஷி கலியுகம் முடிஞ்சு துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பமாகுது. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த பொருட்கள் எல்லாமே அழிஞ்சிருது. புல் பூண்டு எதுவுமே கூட கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த பகுதியில் எல்லா பகுதியும் வந்து தலைச்சிருக்கும்போது நம்ம வாழ்ந்த இந்த பகுதியிலையும் இன்னும் உயிரின உற்பத்தி ஆகணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டி யாகம் பெரு யாகம் நடத்துகிறார். அது எங்கே நடத்துகிறாருன்னா, இப்போ நம்ம தாந்தோன்றீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி ஆற்றுப்பாளையத்துக்கு அது பக்கத்தில் கோட்டமேடுன்னு சொல்லுவாங்க. அங்கே அப்போ அந்த காலத்தில் ஒரு 2 ஏக்கர் அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த 2 ஏக்கர் அளவு குண்டா அமைச்சு அந்த பெரிய பெரிய மூலிகை மரங்கள் எல்லாமே போட்டு யாகம் வளர்த்துறாரு. யாகத்தோட நிறைவில் சுவாமி தோண்டி கேட்கும்போது இன்னும் இந்த உயிர்கள் இந்த பூமி மறுபடியும் இணைச்சி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே அப்படின்னு சொல்லி சுவாமி அருள் புரிஞ்சுறாரு. அதுக்கப்புறம் இங்கே மழை பெஞ்சு பெரிய தண்ணி பிரளயம் மாரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இந்த நதி பேர் வெள்ளாறுன்னு சொல்லுவாங்க. வசிஷ்ட மகரிஷி மூலியமாக அந்த நதியில் மீண்டும் தண்ணி உற்பத்தி, மழை பெஞ்சு தண்ணி உற்பத்தியாகி மீண்டும் உயிர்கள் உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுனால அந்த நதிக்கு பேர் வசிஷ்ட நதி அப்படின்னு பேர். இந்த நதியில் தான் ஒரு காலத்தில் வந்து தீர்த்தம், சாமிக்கு ஒரு விழா நடக்குது அப்படின்னா இங்கே இருந்தால் தீர்த்தம் எடுத்து போய் செஞ்சுருக்காங்க ஒரு காலத்தில். இப்போ அது நடைமுறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இங்கேருந்து சுவாமி பேர் அதனால தான் தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு சரியாக தெரியல. நம்மளுடைய வந்த ஒரு வினைகளினுடைய பயன் நமக்கு வந்து வினைகளை தீர்த்து நல் பயன்களை கொடுக்கறதுனாலையும், நமக்கு தீர்த்தம் இங்கேருந்து சுவாமி எடுத்து வழிபட்டதுனாலையும் கூட சுவாமிக்கு தீர்த்தகிரீஸ்வரன் பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க சொல்கிற வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெரிய ஊர்கள்லாம் இருந்திருக்கு ஒரு காலத்தில். அதேமாதிரி இங்கே ஆலயங்கள்லாம் பின்னாடி இருந்திருக்கு. இன்றைக்கி எல்லாமே வயல்வெளிகளாக இருக்குது. அது எப்போ மறைஞ்சது, வெள்ளத்தினால மறைஞ்சதா இல்லை முஸ்லீம் படையெடுப்புனால் மறைஞ்சதா, என்ன நடந்து நமக்கு சரியான வரலாறு கிடைக்கல. இந்த செய்திகள் எல்லாமே நமக்கு வந்து பெரியவங்க மூலியமாக செய்வழி செய்தி தான். இது சரியான சான்றுகளோ எதுவும் நமக்கு கிடையாது. ஆனால் ஆலயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ தாந்தோன்றீஸ்வரருக்கும் அதுவும் எத்தனை வருஷம் தெரியல. ஏன்னா இது ஆமாம், தாந்தோன்றீஸ்வரர் கோயிலை விட இது பழமையான கோயில். அதோட பழமையான அதனுடைய வரலாறு தெரிஞ்சதுன்னா அப்போ அதுக்கு முந்தைய கோயில் தான் இது. எல்லாரும் யார் கட்டாலும் அதுக்கு முந்தைய கோயில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து இங்கேயும் தாந்தோன்றீஸ்வரர் கோயிலுக்கும் அப்போ தொடர்பு இருக்குது. இந்த கோயில் தாந்தோன்றீஸ்வரர் கோயில் இதனால் பெரிய கூட்டுமடின்னு ஒரு சின்ன கூட்டுமடி ஒரு ஊருக்கு இந்த பக்கம் வடக்கு போகணும். அங்கே ஒரு சிவாலயம் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து பெருமாள் வழிபாடு அதிகம். ஆனால் அங்கே இருக்கிறது வந்து லிங்க திருமேனி தான். அந்த லிங்க திருமேனி ஆவுடைய பூமியில் இருக்கும். அந்த லிங்க திருமணிக்கு அவன் நாமத்தை போட்டு பெருமாளாக கும்பிட்றாங்களே தவிர
ஆனால் அது லிங்கம் தான். அது சிவன் கோயில் தான். அங்கே அர்ஜுன் வந்து வழிபட்டுருக்காரு. பாண்டவர்கள் வந்து வனவாசம் வரும்போது இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. அங்கே இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவ பூஜை டெய்லியும் பண்ணணும் அவங்க அர்ஜுனன் வந்து. அப்போ பூஜைக்காகவும் தாகத்துக்காகவும் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அம்பை எடுத்து அந்த மலைகளை கிடைமட்ட வாகட்டத்தில் எரியார். அம்பை எறும்போது என்னன்னா அந்த அம்பு போய் தொலைச்சிட்டு மறுபக்கம் வெளியே வந்தது. எப்படி கிடைமட்ட வாகட்டத்தில் அப்போ அந்த மலையில் ஒரு சந்து உருவாகுது. அப்போ அந்த சந்துலேருந்து தீர்த்தம் வருது. அதனால தான் அந்த மலைக்கு இன்னும் சந்து மலைன்னு பேர். அப்போ அந்த முதல்ல அப்புறம் வெளியே வந்த தீர்த்தத்தில் ஒரு பசுமாடு தான் வந்து குடிக்குது, தாகத்துக்கு தண்ணீர் குடிக்குது. தண்ணீர் குடிச்சப்போ அந்த பசுமாடு வந்து இறையம்சம் வந்தது. அதனால் அதோடைய ஒரு கால் அச்சு வந்து அதில் பாறையில் இன்னமும் பதிஞ்சிருக்கு. பார்க்கலாம் இன்னமும் அந்த தீர்த்தம் வந்து கட்சி வந்துக்கிட்டே இருக்கும். அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னா? அது ஒரு 10 கிலோமீட்டர். அந்த கோயில் பேர் உடையாரப்ப சாமி சொல்லுவாங்க. உடையாரப்ப சாமி. ஆனால் பெருமாள் கோயிலாக தெரியும். இன்னைக்கு அது கோயில் குடிசையில் இருந்தது. அங்கேயும் தங்க தேர்லாம் இருந்தது. அதாவது இதெல்லாம் ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள். இப்போ பாண்டவர் வந்து வழிபாடு பட்டிருக்காங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கலியுக ஆரம்பித்து 5000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ இது 5000 வருடங்களுக்கு முற்பட்டதாக தான் இருக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் யாராவது திருப்பணி செஞ்சுருப்பாங்க. ஆலயங்கள் அதாவது சுவாமி திரும்பி இருந்திருக்கும், வழிபாடு நடந்திருக்கும், இயற்கை காட்டுக்குள்ளே இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கோயில் மன்னர்களால் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு மேற்பட்டது தான். அப்படிங்கும்போது இப்போ பாண்டவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அர்ஜுன் வந்து அம்பெய்தி வில்லுண்டி தீர்த்தம் சொல்லி உருவாக்கிறார். அந்த தீர்த்தம் இருந்தாலும் அந்த மக்கள் வந்து எது அந்த கால்நடைக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்கே வந்து கல்பு வச்சு தீர்த்தம் எடுத்து மூலிகை பசுந்தலை அரைச்சி மாட்டு கால்நடைகள் கொடுப்பாங்க, சரியாயிடும். இன்னும் ஏதாவது விசேஷம்னா அங்கே வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தனிப்பட்ட விசேஷம் தனிப்பட்ட எப்பயும் போல சிவா கோயில் என்ன நம்ம சிவன் ஆலயத்தில் தோஷம், மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம், இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாமே மக்கள் வருவாங்க, செய்வாங்க. எல்லாமே அப்படியே நடக்கும் சாமி திருவருளால். வேலூர் தீர்த்தகிரீஸ்வரர். ஆமாம், வேலூரில் குறிச்சி. இது குறிச்சி. வேயூர் தோழிவங்கன் விடமுண்டகந்தன் மிக நல்ல வீணை தளவி மாசலதிங்கள் கங்கை முடிமேலணிஞ்சில் உடமே பூந்தலால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் யாழ் வெள்ளி சனி பாம்பு இரண்டமுடனே ஆசர் நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கணம் தரும் கழி தரும் ஒரு நாளும் தளவரியாமனம் தரும் தெய்வ வடிவந்தரணிஞ்சில் வெஞ்சமில்லாயினம் தரும் நல்லவையெல்லாம் திருமண்கள் என்பவர்க்கு கணம் தரும் பூங்களால் கவிராமி கடைக்கண்களின் பார்வதி பதைய மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு மெலிவா போற்றி, ஏகம்பத் பிறந்தாய் போற்றி, வாகம் வென்றாய் போற்றி, உண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலையை போற்றி, காவாய் கணக்கடலையை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, என்றும் தீர்த்தாம்பியுடனாக எழுந்து தீர்த்தரை நாதன பெருமான் மலர்கள் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய சிவ சிவாய நம. ஓம் இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்னன்னா, இங்கே வந்து சிவபெருமானுக்கு மேலே வந்து அந்த கூரை இல்லை, அங்கே மட்டும் திறந்த வெளியாக இருக்குது. அதுக்கு மேலே இருக்க வில்வ மரமுடைய மழை வரும் பொழுது அந்த வில்லு மரம் இலை மேலே தண்ணி பட்டு அதுவே வந்து சிவபெருமானுக்கு தீர்த்தமாக வில்வ தீர்த்தமாக அமையுதுங்க. இதில் கூரை வாங்கியிருக்கு, சிவபெருமானுக்கு மேலே மட்டும் கூரை இல்லை. சிவாய வில்வமானது வில்வம் சாப்பிடலாம். நம்ம சிவாய். அதே மாதிரி இங்கே வந்து பெரிய இடங்கள் வந்து கோயிலாக இருந்திருக்கு. பெரிய மக்கள் வந்து இங்கே பெரிய அளவில் வாழ்ந்துருக்காங்க. பிரளயமோ அழிவோ ஏதோ மாற்றங்கள் இயற்கையோ செயற்கையோ வந்து நடந்திருக்கு. சரியான வரலாற்று இந்த அத்தனை தகவலுமே நமக்கு வந்து எல்லாமே செவி வழி செய்ததானே தவிர சரியான நமக்கு சான்றுகளோ எதுவும் கிடைக்கவில்லை. கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுற்றியும் காடு, வயல், விவசாய பூமியாக இருக்கிறதுனால அமைதியாக இருக்கும். வரவங்களுக்கும் மன திருப்தி ஏற்படுற வயல் இருக்கும். அதனால் வரவங்க யாரும் கோயிலுக்கு அமைதியாக வந்துட்டு திருநீர் பார்த்து நந்தி பெருமாட்டியை அணுகிட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. இந்த அமைதிக்காகவும் இந்த புனிதத்துக்காகவும் சாமி இந்த அமைதியை உணரணும், இங்கே வந்தால் மன திருப்தி ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் மக்கள் வந்து வந்துட்டு ஒரு நாடி வருவாங்க. அதனால் என்றைக்கும் அந்த அமைதியும் புனிதத்தையும் இயற்கையும் என்றைக்கும் வருகிற இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் என்றைக்கும் நல்ல முறையில் காத்து கோயிலுக்கு உதவி பண்ண வரும். இங்கே அப்படி வரும்போது சாமி திருவள்ளுவர் அவங்களுடைய நல்ல வேண்டுதலும் நிறைவேறணும்னு சாமிக்கு வேண்டிக்கிறோம். நன்றி. நம்பிக்கை அடிப்படையில் சாமி வரும், நல்லதே நடக்கும். நம்பியார்.